இதில் ஒரு விஷயத்தை நான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே காவிரியிலேருந்து தண்ணி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க கர்நாடகா, ஓகே. அந்த அந்த பகுதி அந்த அந்த மக்களுக்காக இன்னொரு அணை கட்டன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணுறாங்கல்ல அந்த மாநிலத்து முதலமைச்சர். தமிழ்நாட்டு முதலமைச்சர்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும்? இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் தான் தண்ணி வரணும், அங்கே மழை பெஞ்சு அணையை திறந்து விட்டால் தான் தண்ணி. தமிழ்நாட்டில் மழையே பெய்யலையா? வெள்ளம் எத்தனை வாட்டியாக வந்துச்சு? பெஞ்ச மழை தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு புது அணை கட்டுற ஐடியாவே தமிழ்நாட்டில் இதுவரை ஆண்டவங்க செய்யலை. எங்கேயும் அணை கட்டியிருக்காங்க? காமராஜர் ஆட்சியில் அணை கட்டியிருக்காங்க. வைகை டேம்லாம் காமராஜர் ஆட்சியில் கட்டினது. அதுவும் கட்டலைன்னா தன் மதுரையெல்லாம் நாரி போயிடும். மதுரை என்றைக்கே அழிஞ்சிருக்கு அந்த வைகை அணை இல்லைன்னா. அதுக்கப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் யார்? அண்ணா கட்டினாரா? கலைஞர் கட்டினாரா? எம்ஜிஆர் கட்டினாரா? ஜெயலலிதா கட்டினாங்களா? என்ன நீர் மேலாண்மை பண்ணியிருக்காங்க? நீர் பாசன துறை என்ன வேலை செஞ்சுருக்கு? டோட்டல் ஃபெயிலியர். எதுக்கெடுத்தாலும் கர்நாடகத்துலேருந்து வரணும். கர்நாடகத்தை ரைட்டு, அது ஓகே, அங்கேருந்து கொடுப்பாங்க, வரும், ஓகே, அது நமக்கு உரிமை இருக்குது, கேட்குறதுல தப்பு இல்லை. இங்கே பேர மழை தண்ணியை ஏயா கடலில் விடுறீங்க? இங்கே இன்றைக்கி நான் ஒரு ஆதாரத்தோடு சொல்லட்டுமா? ஒரு வைகை அணையிலேருந்து உபரி தண்ணி, மதுரையில் வைகை அணையிலேருந்து உபரி தண்ணி பரமக்குடி ஆறு வழியாக கடலில் போய் கலக்குது. அதே பகுதியில் விவசாயத்துக்கு வறட்சி, முதுகுளத்தூர், சாயல்குடி, வேம்பாறு வரைக்கும், கடலாடி, இந்த பகுதியில் டோட்டல் விவசாயம் மழையை நம்பி தான் இருக்குது. மழை இல்லைன்னா அவ்வளோதான். இந்த உபரி தண்ணி ஓடுறது அந்த பகுதி எம்எல்ஏவுக்கு தெரியுதுல்ல, பரமக்குடி எம்எல்ஏவோ இல்லை ராமநாதபுரம் எம்பியோ, அந்த உபரி தண்ணி வைகை அணையிலேருந்து போகுதில்ல, அதை திருப்பி அந்த தண்ணி அங்கே போக விடாதவருக்கு தடுத்து விவசாய பகுதிகளுக்கு மாற்றலாம்ல. மலட்டாறு இருக்குது அந்தந்த பகுதிக்கு. அணைகள்னா பெரிய அணை கூட கட்ட தேவையில்லை, தடுப்பு அணைகள் கட்டலாம்ல. ஒரு தடுப்பு அணை கட்டிட்டா அது நிறைஞ்ச உடனே அதுலேருந்து தண்ணி கடந்து போய் இன்னொரு பகுதிக்கு போகும். அதில் தடுப்பு அணை கட்டிட்டா அதுலேருந்து கடந்து இன்னொரு பகுதிக்கு போகும். இந்த ஒரு அடிப்படை அறிவு கூடவா அந்த பகுதி எம்எல்ஏக்களுக்கு எம்பிகளுக்கு இல்லாமல் இருக்கும்? அந்த பகுதிக்கு எதுக்கு ஓட்டு கட்டு போகிறீங்க? அப்போ ராமநாதபுரத்தை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். வைகையிலிருந்து உபரி தண்ணி கோடையிலையும் போய்கிட்டு இருக்கு. நான் நேர்லேயே பார்க்குறேன். பரமக்குடி நடுவில் ஒரு ஆறு போகுதில்ல, அந்த ஆற்றுல ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ தண்ணி ஏயா வீணாக போகுதுன்னு நான் அங்கே உள்ள ஒருத்தர்கிட்ட கேட்டேன். நான் அவ்வளோ தண்ணி போய் ஆமத்தெல்லாம் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. தண்ணி இல்லைன்னா இருக்கிற தண்ணியை பாதுகாக்கிறதுக்கு என்னையா திட்டம் வச்சுருக்கீங்க? ஒரு திட்டமுமே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் கர்நாடகா குறை சொல்கிறது, அது நம்ம உரிமையாக, அது ஓகே. பட் இங்கே தண்ணி இல்லையா? தண்ணியை வர வைக்க முடியாதா? பேஞ்ச அங்கங்கே மழை பெய்யுது. திருநெல்வேலி தூத்துக்குள்ளே வெள்ளம் வந்துச்சுல, அத்துமீறி வெள்ளம் வரும்போது அதை தேக்கி வைக்கிறதுக்கான குளம் குட்டைகளை அங்கங்கே உருவாக்க வேண்டியதானே? ஏன் உருவாக்கலை? சேதுபதி மன்னர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கம்மாய்கள் பூரா கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட கம்மாய்கள் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில். அந்த மாவட்டத்தில் முதுகுளத்தூர் சட்டமன்ற பகுதிக்கு மட்டும் தண்ணியே விடுறதில்ல, வறண்டு போய் கிடக்கு. முதுகுளத்தூர், கடலாடி, வேம்பாறு, சாயல்குடி அந்த பகுதியிலுடைய லட்சக்கணக்கான ஏக்கர் வறண்டு கிடக்கு. அந்த கம்மாய்களுக்கு உருவாக்கின கால்வாய் எங்க? அதை செய்யணும்ல அரசு. ராமநாதபுரம் பெரிய கம்மாய்க்கு மட்டும் எப்போது தண்ணி வருது. முதுகுளத்தூர் தொகுதிக்குள்ளே ஏன்டா தண்ணி வர மாட்டேங்குது? அம்மா பருகுறோன்னா அந்த தத்து வழியாக ஓடையில் பாயும். அந்த ஓடை இன்னொரு கம்மாயில் போய் ஜாயிண்ட் ஆகும். அந்த தண்ணி இன்னொரு கம்மாயை நிறைக்கும். அந்த கம்மாய் நிறைஞ்சோடனே இன்னொரு ஓடை வழியாக போய் இன்னொரு கம்மாயில் நிரப்பும். இந்த வீடியோ பார்க்குறவங்க வேணா என் கூட வாங்க, நான் காட்டுறேன். அப்படி ஒரு நீர் மேலாண்மை அமைப்பை சேதுபதி மன்னர் உருவாக்கி இருக்கிறாரு. அந்த கம்மாய்க்கு ஆற்றுலேருந்து ஜாயின் பண்ணணும்ல. கம்மாய்க்கு ஆற்றுலேருந்து ஜாயின் பண்ணால் தானே அது நிரம்பி 2வது கம்மாய்க்கு போகும், 3வது கம்மாய்க்கு போகும். ஏற்கனவே இருந்த ஜாயிண்ட் எங்கே? அப்போ சும்மா எப்படி கம்மா வெட்டியிருப்பாரு? அந்த கம்மாய்க்கான கால்வாய் வந்திருக்கும்ல, அந்த கால்வாய் எங்க? இப்படிப்பட்ட இந்த நீர் மேலாண்மை கடந்த ஆட்சிகளில் பயங்கர குளறுபடி ஆகி நிறைய மாவட்டங்களில் வறட்சிக்கு உள்ளாகிட்டாங்க. ராமநாதபுரம் மாவட்டம்னு அதுவும் 3 போகம் விளைஞ்ச மாவட்டம் தானே சொல்கிறாங்க. ஆதி காலத்துலேருந்து வறட்சியாக இருந்துச்சு. அது போய் சேர வேண்டிய தண்ணியெல்லாம் தடுத்துருக்காங்க. கிருதுமால் நதி ஒரு நதியை சொல்கிறாங்க, அதை காணும்னு சொல்கிறாங்க. குண்டாறு இருக்குது, மலட்டாறு இருக்குது. தண்ணி விடாமல் ஒரு ஆற்றுக்கு பேர் மலட்டாறுன்னு வச்சுட்டானுங்க. தண்ணி விட்டால் தாண்டா அது நல்ல ஆறாகும், செழிப்பான ஆறாகும். ஆறு இல்லைன்னாலும் பரவாயில்ல. டோட்டல் அது பெரிய அரசியல் சதின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நடந்த ஆட்சியாளருக்குள்ள அரசியல் சதி தென் மாவட்டத்தில்
அந்த குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் போன்ற மக்கள் பொருளாதாரத்தில் முடக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய அரசியல் தலைவர் செய்த சதின்னு சொல்கிறாங்க. நான் அதை வெளிப்படையாக பேசினா அது பெரிய பிரச்சனையாக வரும். அதனால தான் அந்த தலைவர் டெபாசிட்டி இழந்தார். அது எந்த தலைவர் நான் சொல்ல விரும்பலை. சும்மா ஒரு தலைவர் எப்படி டெபாசிட்டி இழப்பார்? மக்களுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சதுனால தான் டெபாசிட்டி இழந்திருக்கிறாரு. அதில் இந்த தென் மாவட்டங்களில் நீர் மேலாண்மையை அழிச்சது, சாதி கலவரங்களை உருவாக்குனது, இது போன்ற சம்பவங்கள் ஒரு பெரிய தலைவரை அரசியலில் வீழ்ச்சியடைய காரணமாக அமைஞ்சது. இதை மைண்ட் விட்டால் பண்ணணும். இதெல்லாம் இங்கே வரமாட்டுக்கு, முதலமைச்சர் கவனத்துக்கு ஏன், ஒவ்வொரு முதலமைச்சர் கவனத்துக்கு ஏன் வரமாட்டுக்கு அப்படின்னா, அந்த பகுதியிலேருந்து வர்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. அதை ஏதோ அந்த பகுதி மக்கள்லாம் முட்டாள் நினச்சிக்கிட்டு, பைத்தியக்காரங்க நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே சொல்கிறாங்க கோயம்புத்தூரில், ஈரோடு போயிது, சேலம் போயிதில் தண்ணி வரலன்னா குதிக்கிறாங்கல்ல, தண்ணி வரலன்னு. எப்போது ஒரு வட்டம் தண்ணி வராதுக்கே குதிக்கிறாங்கல்ல. காலங்காலமாகவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் தண்ணி இல்லை. ஆறு அழிச்சிட்டாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லை. அங்கேருந்து எம்எல்ஏ எம்பிகள் வந்து பேச மாட்டேங்கானுங்க, பார்லிமெண்ட்டில் பேச மாட்டேங்காங்க, சட்டமன்றத்தில் பேச மாட்டேங்கானுங்க. வர்றாங்க, பரமக்குடிலேருந்து வர்றாங்க எம்எல்ஏக்கு, ராமநாதபுரத்துலேருந்து எம்பி வராப்புல, ராமநாதபுரத்தில் எம்எல்ஏ இருக்காப்புல, இப்போ கூட ஜெயிச்சிருக்காப்புல ஒருத்தர், கண்டினியூவாக ஜெயிக்கிறார் ஒருத்தர் திமுகவிலாம். முதுகுளத்தூர் தொகுதியிலேருந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, கண்ணப்பே 2 வாட்டி போனோட்ட அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அந்த முதுகுளத்தூர் தொகுதிக்கு தண்ணி வர்றதுக்கு என்ன தண்ணி, குடி தண்ணியை சொல்ல, குடி தண்ணிங்கிறது அது கூட்டு குடிநீர் திட்டம் எல்லா வில்லேஜுக்கும் வருது. அதை சொல்ல, விவசாயத்துக்கு அதுதானே அங்கே தொழில், வேறு என்ன அங்கே கம்பெனி இருக்கா, ஃபேக்ட்ரி இருக்கா? அது கிடையாது. இப்படி ஆங்காங்கே தமிழ்நாடு முழுக்க நீர் மேலாண்மை கேவலமாக இருக்குது, நீர் கட்டமைப்பு ஒர்ஸ்டாக இருக்குது. ஆனால் முன்னாடி இருந்தவங்க கல்வராயன் கால்வாய் எவ்வளோ அழகாக அவர் கட்டியிருக்காரா? ஒவ்வொன்றும் உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம். கரியால் சோழன் கட்டின கல்லணை, அவன் கல்வராயன், அந்த கால்வாய் அவன் கட்டினது. சேதுபதி மன்னர் கம்மாய் அமைப்பு முறை எல்லாமே அந்த மன்னர் காலத்தில் கட்டினது. மக்களாட்சி வந்ததுக்கப்புறம் நீர் மேலாண்மைக்கு யார் முக்கியத்துவம் கொடுத்தீங்க? எந்த ஆட்சியில் கொடுத்தீங்க? ஒரு எவிடன்ஸோட யாராவது அறிக்கை விடுங்க பார்ப்போம். நீர் மேலாண்மைன்னா என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு நீர் பாசனம்னா என்னன்னு தெரியுமா? படிக்காத பல பேர் சும்மா அரசியல் வந்துட்டு என்னங்கிறது, நாட்டோட நடப்பு என்ன அப்படி, நீர் தான் முக்கியம். இப்போ இந்த வருது எல் நீனோ அப்படின்னு சொல்லிட்டு, எல் நீனோன்னு சொல்கிறேன், அதுக்கு என்ன இப்போ தண்ணி இப்போவே தேக்கினத்தானே? அதெல்லாம் வரும்னு தெரிஞ்சு இன்னும் அந்த வைகாத்துலேருந்து ஒவ்வொரு தண்ணியும் வேஸ்ட்டாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. என்ன அக்கறை இருக்குது? தொலைநோக்கு சிந்தனை இல்லை. நீர்ப்பாசனம்னா தமிழ்நாடு முழுக்க எங்கே எந்தெந்த மாவட்டத்தில் ஏன் நீர் வரலன்னு சொல்லி அப்படியே அந்த நீர் மேலாண்மை திட்டத்தில் உள்ள அத்தனை அதிகாரிகளும் கூப்பிட்டு மாவட்ட வாரியாக தாலுகா வாரியாக பிரித்து அங்கே உட்காந்து ஏன்டா அந்த பகுதிக்கு தண்ணி வரல, இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, எங்கட கம்மாயா எங்கட கால்வாய, இதை அதிரடியாக ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்படிப்பட்ட அதுதான் அரசு இறங்கி வேலை செய்யணும். அப்படி களத்தில் இறங்குற அரசியல்வாதிகளே இல்லை. அதனால தமிழ்நாடு நீர் மேலாண்மையில் தோற்று போய் நிற்கிது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களாவது ஒவ்வொரு பகுதியிலையும் நீர் வரத்து இல்லாமலாம் இவ்வளவு காலம் வாழ முடியாது. யாரும் எப்போவே அழிஞ்சு இருப்பாங்க நீர் வரத்து இல்லாமல் இருந்திருந்தா. அப்போ நீர் வரத்து இருந்திருக்கு, ஏற்கனவே விவசாயம் பண்ணியிருக்காங்க, இப்போ ஏன் வரமாட்டுக்கு நீர்? அப்போ அங்கங்கே தடுத்துருக்காங்க. அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகள் சில சுயநலத்துக்காக தடுத்துருக்காங்க. ஏன் ஒரு தொகுதியில் ஓட்டு போடாட்ட கூட ஜெயிச்ச தொகுதிக்கு மட்டும்தானே செய்கிறாங்க, தோற்று போன தொகுதிக்கு செய்கிறைய. இப்படி பல அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் தமிழ்நாட்டில் பல நல்ல திட்டங்கள்லாம் முடங்கி போய் கிடக்கு. இன்னொன்று சொல்லப்போனால் இன்னும் கேவலமாக இருக்கு. சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ரயில் போக்குவரத்தே கிடையாது. முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இவ்வளோ வருஷம் ஆச்சு, ரயில் போக்குவரத்தே கிடையாது, ட்ரெயினே கிடையாதுங்க. யாருமே பேசுறதில்ல. அங்கேயும் ஒரு எம்பி ராமநாதபுரத்தில் வந்து ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க, காலங்காலமாக போகிறாங்க பார்லிமெண்ட்டுக்கு. ஒரு தடவை ஒரு எம்பி ஏப்பா அந்த சட்டமன்ற தொகுதியில் ட்ரெயினே இல்லை, கேவலமாக இருக்குது, ட்ரெயினை விடுங்கப்பான்னு எங்கேயாவது பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்களா? இல்லை அந்த பகுதி அமைச்சர்கள் யாராவது முதலமைச்சர்கிட்ட சொல்லி நீங்கள் பிரதமர்கிட்ட பேசுங்க, மத்திய சர்க்கார்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை யாராவது ஒரு அரசியல்வாதி மேடையிலையாவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது.
அப்போது இது நிறையா இருக்குங்க, நிறையா இதுக்கெல்லாம் பெரிய அறிவு வேணுங்க. சும்மாலாம் வந்து அரசியல் பண்ணிவிட்டு நானும் வந்து எம்எல்ஏ ஆகிட்டேன், நானும் இது பண்ணிட்டேன், அதெல்லாம் கிடையாது. அதுக்கான நாலேஜ் வேணும், அறிவு வேணும். சும்மாலாம் இங்கே வந்து அரசியலில் ஷோ காட்டிட்டு அலையிறலாம் அரசியல் கிடையாது. அதனால் மாண்புமிகு விஜய் அவர்கள் இதில் ஒரு பிரிக்கணும். என்னென்ன முக்கியமானது இருக்குது இங்கே? என்ன விவசாய தேவை, நீர் மேலாண்மை, நீர் கட்டமைப்பு எப்படி இருக்குது, என்னையா இருக்குது, எங்கே அணை இருக்குது, எத்தனை ஏக்கருக்கு நெல் பாயுது, ஏன் தண்ணி குறையுது, மழை பெய்யும் போது தண்ணியை வீணாகுது, இதை எப்படி கால்வா அமைச்சு கம்மாயில் மாற்றலாம், அந்த டிபார்ட்மெண்ட்டு சம்பளம் வாங்குறாங்களா, நீர் வாட்டர் நீர்த்துறைன்னு இருக்குல்ல, நீர் மேலாண்மை துறை, அவங்களாம் அந்த உயர் அதிகாரிலாம் சம்பளம் வாங்குற அவங்களுக்கு வேலை தான் என்ன? ஒரு அதிகாரி கம்மாயில் வந்து பார்த்தது நான் பிறந்திலிருந்து பார்த்தது கிடையாது. கம்மா நிறைஞ்சாலும் வந்து ஒரு அதிகாரி பார்த்தது கிடையாது. கம்மா தண்ணி இல்லாட்டாலும் ஒரு அதிகாரி. இந்த நீர் மேலாண்மைக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு இருக்குதானே தெரியல. யாராவது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். இப்போ இவர் இபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு, அது தெரியும். இவர் ரேஷன் கடையில் வேலை பார்க்குறாரு, இவர் வாத்தியாராக இருக்கிறாரு, இவர் ரயில்வேயில் வேலை பார்க்குறாரு, இவர் போலீஸாக வேலை பார்க்குறாரு, இதெல்லாம் நமக்கு தெரியும். இவர் வந்து அந்த நீர் மேலாண்மையில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டால் ஒருவேளை டிபார்ட்மெண்ட்டே இல்லையோ தெரியல. அப்போ டிபார்ட்மெண்ட்டு இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குங்க. இல்லை இருக்குன்னா ஏன் செயல்படலை? செயல்படுதுன்னா ஏன் தண்ணி வரல? பல கேள்விகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இதையெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மக்கள் முழுமையாக நம்புகிறாங்க. நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. உங்களால் முடியும். டோட்டலாக தமிழ்நாட்டை செல்வ செழிப்பான மாநிலமாக மாற்ற முடியும். இப்போ நான் சொன்னதை வச்சு பார்த்தாலே தெரியும். ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கணும். நீங்கள் போங்க, தென் மாவட்டத்தில் போங்க, நல்ல பாதுகாப்பு வேணால் பாதுகாப்பு கொடுங்க, பாதுகாப்போடே போங்க. என்ன இருக்குது இப்போ? போய் பாருங்கள், அங்கே போய் பாருங்கள். சிவகங்கை மாவட்டத்துக்கு போங்க, வறண்டு கிடக்கிற கம்மாயை பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் போங்க. மழைங்கிறது பெய்யத்தான் செய்யுது. மழை பெய்யலாட்டி யார் சொன்னான்? மழை பெய்யுது. கொட்டுற மழையை தேக்கி வைக்க ஒன்றும் இல்லை. தண்ணியை கம்மாயில் செலுத்த எல்லாம் அடைச்சிருச்சு, கால்வா பூரா அடைச்சி கிடக்கு. இங்கே பெய்கிற தண்ணியை சேர்த்து வைக்கவே முடியல ஐயா, திட்டம் இல்லை. அப்போ அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் தண்ணி முக்கியம். எல்லாமே தண்ணியை வச்சு தான் இருக்குது. இங்கே ஒரு கம்பெனி வேணும், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி வேணால் தண்ணி வந்தால் தான் வருவான், ஒரு கார் கம்பெனி வேணால் தண்ணி இருந்தால் தான் வருவான், தண்ணி இல்லைன்னா வரமாட்டாங்க. அப்போ அந்த தண்ணி இருப்பை பூமியில் கொண்டு வரணும்ல ஒரு மாநிலத்துக்குள்ளே, அதை செஞ்சால் நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட பணிவான வேண்டுகோள். பார்ப்போம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களாவது இந்த நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு பகுதியிலும் எந்த இதுக்கும் வேறுபாடு இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் தான். 234 தொகுதிக்கு முதலமைச்சர் தான். அதனால் எல்லா தொகுதியிலும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற நீர் பிரச்சனையை கையில் எடுத்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது என்ன தாண்டா சரி பண்ணுறதுன்னு சொல்லி உள்ளே இறங்கி வேலை பார்த்தா ஒரு மழைக்காலத்தில் தமிழ்நாடு முழுக்க நீர் தேக்க முடியும். ஒரு மழைக்காலத்தில் நீர் தேக்க முடியும். அது என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு தெரில. சில விஷயம் இதெல்லாம் எனக்கு ஏன்டா இதெல்லாம் பேசுகிறோம்னு தோணுது. பேசாமல் இருக்க முடியல. இந்த விஷயம் படிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு அரசியல்வாதியோ அதிகாரியோ பார்த்துட்டு இந்த ஆள் பேசுறது கரெக்டாக தான் இருக்குது, ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு கொஞ்சமாவது மைண்டில் தோணுமோங்கிற ஒரு சின்ன அக்கறை தான், வேறு ஒன்றும் இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. நன்றி.